அப்போ எப்படி வாசிக்கணும்னா இந்த சென்டரில் இந்த மாதிரி பொசிஷனில் தான் நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வந்து பழகிக்கிற வழியில் பேசிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு மெத்தடும் நீங்கள் பழகும்போது இப்படி தான் நீங்கள் சென்டரில் பழகணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் விரும்பி பழகிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் அது எல்லாருமே சொல்லுவாங்க அது கீபோர்டு தான்ட்டு. ஆனால் இந்த கீபோர்டை வந்து எல்லாருமே நல்லா பழகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோன்னா அது எல்லாருமே பழகியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பழகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, ஆனால் பழக மாட்டாங்க. நிறைய பேர் பழகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க, அந்த முயற்சி செய்ய மாட்டாங்க. எல்லாருமே அட்வான்ஸாக பழகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே அட்வான்ஸாக பழகியிருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பேசிக்கலாக பழகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இன்னும் அட்வான்ஸாக போக முடியாத என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி கீபோர்ட் பழகிறவங்க பேசிக்கலாக அவங்க செய்யக்கூடாத ஒரு 3 முக்கியமான விஷயங்கள், இந்த 2 காரியத்தையும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ லேட் பண்ண வேண்டாம், நம்ம டேரக்டுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்குமே இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய MJ Sankey's அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 3 முக்கியமான மிஸ்டேக்ஸை வந்து நம்ம பேசிக்கலாக பழகுகிறவர்கள் செய்கிறார்கள். என்ன அந்த 3 முக்கியமான மிஸ்டேக்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், நம்ம கீபோர்டு பழகுகிற வேலையில் நம்ம பழகும்போது நமக்கு ஃபிங்கர் பொசிஷன் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன, நமக்கு இந்த கட்டல் விரல் 1ன்னு சொல்லுவாங்க, இதை 2ன்னு சொல்லுவாங்க, இதை 3ன்னு சொல்லுவாங்க, இதை 4ன்னு சொல்லுவாங்க, இது 5ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுற வேலையில் பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்தீங்கன்னா, ஒன்று இந்த கீபோர்டு இந்த பொசிஷனை இப்படி கீழே வரைக்கும் இப்படி கொண்டு போயிருந்தாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்கிங்களா, இந்த ஜூமாக தெரியலன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குங்க. இல்லை கீழே வரைக்கும் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு சில இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி வாசிக்கிங்க. இப்படி நீங்கள் வாசிக்கிற நேரத்தில் உங்களால் வந்து கீபோர்டு பழக முடியாத ஒரு காரியம். ஸோ அப்போ எப்படி வாசிக்கணும்னா, இந்த சென்டரில் இந்த மாதிரி பொசிஷனில் தான் நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வந்து பழகிக்கிற வழியில் பேசிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு மெத்தடும் நீங்கள் பழகும்போது இப்படி தான் நீங்கள் சென்டரில் பழகணும். நீங்களும் அதே பொசிஷனுக்கு ஏற்றபடி அதுக்கு ஏற்றபடி நீங்கள் உட்காந்து நீங்கள் அதே பொசிஷனில் தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பழகணும். இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களால் வந்து அட்வான்ஸாக போக முடியும். இப்படி நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்படி பழகிட்டு இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் கீபோர்ட் பழகுற நேரத்தில் இந்த கீஸ்லலாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் இது பார்ப்பீங்க, இதில் இந்த கீபோர்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுருக்கல. நீங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கீஸ்லலாம் நேம் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த நேம் எழுதி வச்சுருக்கிறதுனால இவங்களால் என்ன செய்ய தெரியுமா, அப்போது சி இங்கே இருக்குன்னா சி இதில் தான் அமுக்கணும், எஃப் இங்கே இருக்குன்னா எஃப் இதில் தான் அமுக்கணும், இப்படி பார்த்து வாசிக்காங்க. ஸோ இந்த கீஸை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியலை. இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியலைன்னா அவங்களால அட்வான்ஸாக போக முடியாது. சரி, எப்படிப்பா இந்த கீஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இந்த 2 கீக்கு முன்னாடி இருக்குது சி, இந்த 3 கீக்கு அப்புறம் இருக்குது பி. இதுக்குள்ளே இடையில இருக்கிறது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். முதல்ல நீங்கள் பழகும்போது கஷ்டமாக இருக்கும். முதல்ல இந்த கீஸோடைய நேம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் வந்து நம்ம பேசிக் கீபோர்ட் லெசன் போடலான்னு சொல்லிட்டு நம்ம பிளானிங்கில் இருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து இந்த கீஸோடைய நேம்ஸை வந்து எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், எப்படி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும் எனக்கு. ஸோ அப்படினால நீங்கள் இதில் எழுதுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இதனால் உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும், அட்வான்ஸாக வாசிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி 3வது விஷயம் என்ன வேணும் சொன்னால், நீங்கள் கீபோர்ட் பழகிற வேலையில் எல்லாருமே நம்ம ஸ்கேலுடைய இப்போ சி மேஜர்னு உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா சியுடைய ஸ்கேல் அதை வாசிக்க சொன்னால் நம்ம அழகாக வாசிப்போம். CDEFGABC.
எப்படி சொல்லிட்டு நம்ம வாசிச்சிடுவோம் ரைட் ஹேண்டரில். அந்த லெஃப்ட் ஹேண்டரில் நீங்கள் வாசிக்க சொன்னீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வாசிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் ரைட் ஹேண்டில் தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் ரைட் ஹேண்டில் தான் நாங்கள் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே இது நீங்கள் ரைட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வாசிங்கன்னா அது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டில் இப்போ நான் இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வாசிக்கணும்னு வச்சுக்கோங்க, சி மேஜர் இப்படி அழகாக வாசித்தேன். ஆனால் அதே இது லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டெல்லாம் நான் பழகும்போது இது ரைட் ஹேண்டில் சி மேஜர் ஸ்கேலு, சி மேஜர் எல்லாம் நல்லா பழகிட்டேன். ஆனால் அதே இது என்னை லெஃப்ட் ஹேண்டில் இதே ஸ்கேலை வாசிக்க சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போது எனக்கு புரியல ஏன் இது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பழகுதோன்னு. இப்போ புரியுது, நம்ம ரைட் ஹேண்டில் கொடுக்குற அதே கான்ஃபிடென்ஸு, அதே கொடுக்குற எக்ஸசைஸு இதே இது லெஃப்ட் ஹேண்டுக்கு கொடுத்தா மாத்திரம்தான் உங்களால் அட்வான்ஸாக போக முடியும். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரைட் ஹேண்டில் நல்ல சூப்பராக வாசிக்காங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தோம்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து காட்ச் பிடிக்கிறதுக்கு மெயினாக தேவை. அப்போது அப்படி காட்ச் பிடிக்கிறதுக்கு ஸ்பீடாக இப்படி வரணும்னா அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ரைட் ஹேண்டில் நீங்கள் பழகும்போது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக பழகி தான் ஆகணும். நீங்கள் ரைட் ஹேண்டில் நீங்கள் பழகி லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பழக முடியும். நீங்கள் ரைட் ஹேண்டில் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு காட்சன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த காட்ச் சொல்லி கொடுத்துருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் காட்சி இந்த சைடில் காட்சி பிடிச்சி இந்த சைடில் நீங்கள் பாட்டல் வாசிக்கலாம். உதாரணமாக வச்சுக்கோங்களேன், இப்போது நான் வந்து எந்த பாட்டு வாசிக்கேன்னா போச்சு திதிப்போமேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வாசிப்பேன். இப்போ இங்கே நல்லா வாசிடுவேன் ரைட் ஹேண்டில். எல்லாமே ரைட் ஹேண்டில் வாசிடுவாங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் காட்ச் பிடிக்கணுன்னா இப்போ காட்சி இப்படி பிடிக்கும்போது இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்கும், இதை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதை கான்சன்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பழகுனா தான் உங்களால் முடியும். அதனால் இந்த ரைட் ஹேண்டுக்கு நீங்கள் கொடுக்குற அதே ஒர்க் அவுட்டை இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் முடியும். ஸோ நம்ம பார்த்தோம் 3 முக்கிய மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளிப்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இப்போது நான் வந்து இந்த 3 மிஸ்டேக்ஸையும் இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அட்வான்ஸாக பார்க்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் தான், அதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான். எப்படிப்பா ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே முடிஞ்சிடுமா, எல்லாம் அட்வான்ஸாக வந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் இன்டர்நேஷ்னல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் வந்து இன்றைக்கி நிறைய கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஒரு வாலிபாலாக இருக்கட்டும், ஒரு டென்னிஸ் ஏதோ ஒன்று, அதில் வந்து எல்லாருமே இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல வின்னர் சாம்பியனாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க ஒன்று, அதில் ஒரு காரணம் என்னென்னா அது ப்ராக்டிஸ் தான். அதில் ஒரு முக்கியமான ரீசன் இல்லை, அந்த ஒரு ரீசன். அப்போது ப்ராக்டிஸே இல்லாமல் அவங்களால இன்டர்நேஷ்னல் அந்த லெவலுக்கு போக முடியுமான்னு சொன்னால் யாராலையும் போக முடியாது. ப்ராக்டிஸ்னால தான் அவங்க டெவலப் ஆகி ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுடைய வேகம் கூடி, அவங்களுடைய ஸ்கில்ஸ் கூடி அப்புறம் இன்டர்நேஷ்னலில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இதே தான் இந்த கீபோர்டுக்கு பொருந்தும். எப்படி நீ பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்தளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா போதும். இவ்வளோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கீபோர்ட் பழகிட்டிங்கன்னா நீங்கள் தினமும் பண்ணுற ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து அது கடைசியில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் யாராலையுமே எங்கேயுமே வாசிக்க முடியாது. அதனால தான் சொல்லுதோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தினமும் ஒவ்வொரு பாட்டாக நீங்கள் வாசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும். நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோஸு கீபோர்டை பற்றி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கார்ட்ஸ் அண்ட் லீட்ஸு எல்லாமே இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய இருக்குது கீபோர்டில். ஆனால் நாம் அதை யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் அப்படி அதை யூடியூப்பில் பார்க்கும்போது கீபோர்டை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கீபோர்டை பற்றி பார்த்து ஒவ்வொருத்தங்க எப்படி வாசிக்காங்க, அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்காங்க அதை பார்த்து கீபோர்டில் நம்ம அதே மாதிரி நம்ம வாசித்து அதுக்கப்புறம் நம்மளே ஒரு நோட்ஸ் எழுதி நம்மளே அது மெலோடி லீடு எழுதி நம்மளே வாசித்தோம்னா காலப்போக்கில் நம்மளாலேயுமே நல்லா வாசிக்க முடியும். நம்மளாலேயும் ஒரு ப்ரீலோடு வாசிக்க முடியும், நம்மளாலேயும் ஒரு இன்டர்லோடு வாசிக்க முடியும், நம்மளாலேயே ஒரு ஃபில்லிங் வாசிக்க முடியும், நம்மளாலேயே ஃபுல் பாட்டுமே ப்ரீலோடு இன்டர்லோடு மெலோடி இப்படி ஃபுல்லாக சேர்த்து நம்மளாலேயுமே வாசிக்க முடியும். அதுக்கு
அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் சொல்லுத உங்களாலேயும் சாதிக்க முடியும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி பேசிக்கலாக நான் படித்து முடித்த பிறகு கீபோர்டு அப்படியே போட்டுறாமல் அவங்க சொன்ன ஒரு காரியம் என்கிட்ட, நீங்கள் கீபோர்டு பழகி முடித்தோடனே அப்படியே இருந்தக்கூடாது. நீ யூடியூப்பில் பார்க்கணும், அது யூடியூப்பில் எப்படி வாசிக்கான்னு பார்க்கணும், மற்றவங்க எப்படி வாசிக்காங்கன்னு பார்க்கணும். நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. நீ எப்படி வாசிப்பேன்னு சொல்லிட்டு அதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ண தான் இன்றைக்கி நல்லா அட்வான்ஸாக பழங்க முடிஞ்சுது. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒரு காரியம், நீங்கள் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் முடியும். ஸோ நீங்கள் லேட் பண்ணாதீங்க, இப்போவே நீங்கள் கீபோர்டு பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களாலேயும் அட்வான்ஸாக பழக முடியும். ஸோ இந்த வீடியோவை இன்னையோட முடிச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய MJ Sam Keys அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்த வீடியோக்கள் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக சேரும். ஸோ இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து என்ன வீடியோ எப்படி போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.